இறந்து விட்டார். என்னானது என்று ஒன்றுமே தெரியவில்லையே. என் நாட்டை ஏற்று நான் ஆட்சி செய்யலாம் என்று மனக்கோட்டை கட்டினேனே. என் மனக்கோட்டை எல்லாம் மண்கோட்டையாக போய்விட்டது. ஆமா, என் தந்தை என்னிடமோ உன்னுடன் தானே பேசிக் கொண்டிருப்பார். என்னுடன் தான் பேசிக் கொண்டிருப்பார். அவர் கடைசியாக என்ன சாப்பிட்டார் என்று உங்களுக்கு தெரியுமா? எனக்கு தெரியாதே. அண்ணா, கடைசியாக தந்தை நான் கொண்டு வந்த பாலை தான் அருந்தினார். அந்த உடனே அண்ணா தந்தை மாறி பால் இருந்து விட்டார். அண்ணா நம்மளை விட்டு தந்தை பிரிந்து சென்று விட்டார். அண்ணா தங்கா, தந்தை கடைசியாக பால் தான் குடித்தாரா? அப்படி என்றால் அந்த பாலில் விஷம் கலக்கப்பட்டிருக்கிறது. அமைச்சரே, பாலில் கொடிய விஷம் கலக்கப்பட்டிருக்கிறது. பாலில் விஷமா? உண்மை. யார் கலந்தது அந்த கொடிய விஷத்தை? பாலில் கொடிய விஷம் கலந்தது உன் தங்கச்சி. எத்தனைக்காக பால் விஷம் கலக்க வேண்டிய என்னையா காரணம்? காரணம் இருக்கிறது, கூறுகிறேன் கேளுங்கள். அன்றொரு நாள் நாம் அனைவரும் நீதிமன்றத்தில் பேசிக் கொண்டிருக்கும் பொழுது ஏழ்மை குடியில் பிறந்த சுந்தர் ஒருவன் பிணத்தை தூக்கி போட்டு நீதி கட்டான் அல்லவா? உண்மைதான். அந்த சுந்தருக்கும் உன் தங்கைக்கும் நல்ல காதல். ஐயோ அண்ணா, அப்படி தவறான பார்வையில் என்ன பார்க்க வேண்டாம். அண்ணா உன்னோடு பிறந்தவன் நான். இப்பேற்பட்ட தவறை செய்திருப்பேனா? சத்தியமாக ஒரு தவறும் நான் செய்யவில்லை. அண்ணா என்னுடைய வார்த்தை நம்புங்கள். அண்ணா அமைச்சரே, என் தங்கைக்கும் சுந்தர் கள்ள காதலுக்கும் என் தந்தை இறப்பதற்கு என்னையா காரணம்? காரணம் இருக்கிறது, கூறுகிறேன் கேளுங்கள். உன் தந்தை அந்த சுந்தருக்கு சரியான நீதி வழங்கவில்லை என்று வாளில் விஷம் வைத்து உன் தந்தையை போட்டு விட்டார். அவர்களுடைய வார்த்தை நம்பாதிருக்கிறார். அண்ணா அவர் எதையோ மனதில் வைத்துக் கொண்டு என் மீது வீண்பழி சுமத்துகிறாரே. அண்ணா நான் எதற்காக என்ன பால் விஷயங்கள் தந்தையை சாகடிக்கிறேன்? நீதான் இந்த தவறை செய்திருக்கிறாய். நீதான் தந்தையை கொண்டிருக்கிறாய். என்ன செய்தாய்? ஓ நெஞ்சமே உயிரே தஞ்சமே உயிரே தஞ்சம் நீ உன் பார்வைதான் படரும் மே பார்வைதான் படரும் கொஞ்சமே. உயிரிலி உன் பெயரை எழுதினேன், அருகிலி இல்லை என்று உருகினேன்.
மனதினை தந்துவிட துடிக்கிறேன், விழிகளில் துன்ப மழை வடிக்கிறேன். மனதினை தந்துவிட துடிக்கின்றேன், விழிகளில் துன்பமழை வடிக்கின்றேன், விதியினை வென்றுவிட நினைக்கின்றேன். என் அன்பே, என் நன்பே, என் ஆசையே, நீ நம்பி வா வா, உயிரே ஓடி வா, வாசல் திறந்தேன் வாழவா. ஓ நெஞ்சமே உயிரே தஞ்சமே, உன் பார்வைதான் படரும் கொஞ்சமே. சத்தியமாக சொல்கின்றேன், நான் இந்த தவறை செய்யவில்லை என்ன. அரிசி போத நிறத்தில் அறிவுகட்டனாகி அறிந்து கொண்டே உன்னுடைய அந்தரங்கத்தை புரிந்து கொண்டே உன்னுடைய துர்புத்தியை கேவலம் அற்ப சுகத்துக்காக ஆசைப்பட்ட அவன் மீது உள்ள காதல் மகத்தால் தந்தையை கொண்டு விட்டாயி. நீயா இருந்து தங்கை, ஒரே தங்கை, ஒப்பற்ற தங்கை படுபாவி. நீயா ஒரு நாட்டு இளவரசி, கேவலம் காமம் உன் கண்ணை மறைத்து விட்டதா? இனிமேல் நீ எனக்கு தங்கை கிடையாது, நானும் உனக்கு கண்ணனும் கிடையாது. தாயின் தாலியை பறித்து விட்டாய் அடி படுபாவி. அம்மா, மஞ்சள் முகத்தோடு இருக்க வேண்டிய தாயை பறித்து விட்டாள் அம்மா. பாலில் விஷம் கலந்த தந்தையை கொன்று விட்டாள் அம்மா. இனிமேல் அவர்களுக்கு தங்கை கிடையாது, தந்தையை கொடுக்கலாமா நான் முந்தி தவமிருந்து 300 நாள் சுமந்து பெற்றெடுத்தார்களே அம்மா, என்னுடைய தாயின் முகத்தை நான் பார்த்தது கிடையாது அம்மா. 10 மாதம் நீங்கள் என்னை சுமந்து பெற்றெடுக்கவில்லை என்றால் கூட அம்மா, எனது தாய் போல உங்களை நினைத்து வந்தேன் தாயே. உங்களுடைய தாய் ஏற்படுகின்ற பாவி நான் பால் விஷயங்களுக்கு தந்தை சாகடித்திருப்பேன் அம்மா. அம்மா, சத்தியமாக சொல்கின்றேன், நான் ஒரு தவறும் செய்யவில்லை அம்மா. என்னுடைய வார்த்தை நம்புங்கள் அம்மா, நான் தவறு செய்யவில்லை அம்மா அம்மா என்று யாருடைய பாதத்தை பிடித்து வென்றாய் கேட்கின்றாய், கத்துகின்றாய், கதறுகின்றாய், புழுவாக துடிக்கின்றாய். இப்படி ஒரு நான் தவறு செய்யவில்லை தாயே என்று மகேஸ்வரி அழ வேண்டாம் அம்மா. நீ அழுதால் என் இதயம் தாங்காதம்மா, தாங்காது. மகேஸ்வரி ஒன்று தெரியுமா, என்ன செய்வது? பாவி பிரமன் என் தலையில எழுதி விட்டான். எழுதி ஏற்ற மாற்ற முடியுமா? முடியவே முடியாது. முன்போரு உரைக்கின்றார்கள் என்னவென்று, பட்டக்காலிலே படு கட்டக்கூடிய கடு என்று முன்போரு சொல்லியிருக்கின்றார்கள். அதை போன்று என் வாழ்க்கையை விதி விளையாடி விட்டதம்மா. அதற்கு நீ என்ன செய்வ? அழக்கூடாது. மகேஸ்வரி அம்மா, ஒன்று தெரியுமா உமக்கு, உடைய தந்தை இந்த மனமணித்தை இந்த அரண்மனைக்கு கொண்டு வரும் போதெல்லாம் உடைய தந்தைக்கோ 60 வயது, எனக்கோ 40 வயதம்மா. 40 வயது மனமணித்தை இந்த அரண்மனைக்கு கொண்டு வந்தார். 40 வயசா? 40 வயசு வரைக்குமா ஊர்ல கரம்பே இருக்காங்க? உன்னை யாருமா ஓட்டி முறையில யாரும் லவ் பண்ணலையா? 40 வயது மனமுடித்து இந்த அரண்மனைக்கு கொண்டு வருவதெல்லாம் நீயும் உடைய அண்ணனும் சின்னத்திரை குழந்தை அம்மா, சின்னத்திரை குழந்தை அம்மா. பால் குடிக்கும் குழந்தையானது உன்னை விட்டு உன் தாய் இருந்து விட்டார். அதில் இருந்து இதனால் வரையும் தாய்க்கு தாயாகி தந்தைக்கு தந்தையாகி